ஏம்மா என்ன ஆனது இதெல்லாம்? நீ வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கியே எதுக்கு? ஆமா, உன் பொண்டாட்டி எங்க? மைனி அவ கடை திறக்க போயிட்டா. என்னைய அவ கூப்பிட்டா மைனி. எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போல. அவ விடியகாலமே கடை திறக்க போயிட்டா. ஓஹோ, அவளுக்கு பதிலா நீ வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஏம்மா இல்லம்மா. மைனி இன்னைக்கு மட்டும் இல்ல மைனி. நேத்து ஆனந்த் தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. அவ ஹோட்டல்ல தான் இருந்தா மைனி, எனக்கு நல்லா தெரியாத. நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன், நீங்க நம்பவே இல்ல. ஆனந்த் செல்லம்மா சொல்றது உண்மையா? ஏம்மா அது 3 லட்சம் கடன் இருக்குதுமா. அதுக்கு நீ நான் வீட்டு வேலை பார்க்கணுமா? அந்த கோமரி வேலைக்கு போயிருவா, நீ வீட்ல கிடந்து வேலை செய்யணுமா? இதெல்லாம் என்ன ஆனந்த்? அந்த கோமரி நாடகம் போட்டு நடிச்சிட்டு இருந்திருக்கா என்கிட்ட நேத்து. எல்லா வேலையும் நீ தான் செஞ்சிருக்க. அதனால தான் அவ அடுப்பங்கரையில வேலை பார்க்கன்னு சொல்லி எனக்கு ஜோர் தண்டியா? ஏம்மா இல்லம்மா, சரோக்கே இதெல்லாம் தெரியாது. நானாதாம்மா செஞ்சிட்டு இருக்கேன். அண்ணியும் வீட்டுல இல்ல, வீட்டு வேலை யார் பாப்பா சொல்லு. நீனும் காலில் அடிபட்டு உட்காந்துருக்க, அதனால தாம்மா நான் செய்யேன். இதெல்லாம் உன் பொண்டாட்டி செய்ய வேண்டியது. நான் அவளை உழைச்சு கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு போடுன்னு சொன்னேனா? மைனி அவ எங்க உழைச்சு கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு போடியா? அவ எல்லாம் சேர்த்து வைக்க மைனி. இப்படியே விட்டீங்கன்னா இது சரி வராது. சீக்கிரமே வேற ஏதாவது முடிவு எடுங்க மைனி. முடிவு எடுக்க தான் செய்யணும். ஆனந்தி நீ தோட்டத்துக்கு போ. இதுக்கு மேல வீட்டு வேலை ஏதாவது செய்யறத நான் பாப்பேன். நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பொண்டாட்டிய வேலை கெடுத்துட்டு வீட்டை வேலை பார்க்காத. இத 4 பேர் பார்த்தா காரி துப்புவாங்க. ஆம்பளையா லட்சணமா நீ இந்த வீட்டுக்கு உழைக்கணும் ஆனந்தி. வீட்டுல பெருக்கி தூத்து சமைக்கிற வேலைலாம் நீ செய்யக்கூடாது. போ ஆனந்தி, தோட்டத்துக்கு போ. அம்மா நீ சாப்பிடணும்ல, யார் சமைச்சு தருவா? செல்லம்மா என் கூட தான் இருக்காவே, நீ பாத்துக்கவே. நீ போ ஆனந்தி. இதுக்கு மேல விளக்கு மாதிரி நீ கையில தூக்கக்கூடாது. போன்னு சொன்னேன். ஏம்மா நீ சரவ மட்டும் தப்பா நினைக்காதம்மா. அவளுக்கு நான் வேலை செஞ்சதெல்லாம் தெரியவே தெரியாது. கடன்லாம் நிறைய இருக்கு, அடைக்கணுமேங்கிறதுனால தாம்மா ஹோட்டல் திறந்து வச்சிருக்கா. ஹோட்டல்ல வச்சு வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைச்சு தாரேன்னு தாம்மா சொன்னா. நான் தான் வேண்டான்னு நான் செஞ்சேன். நீ சரவ மட்டும் தப்பா நினைக்காதம்மா, யாசவும் செய்யாத. எனக்கு எல்லாம் தெரியும் ஆனந்தி. உன்னைய தோட்டத்துக்கு போன்னு சொன்னேன். சரிம்மா நான் போயிட்டு வாரேன். செல்லம்மா பாட்டி, அந்த கோமரி என்ன வேலை செஞ்சிருக்கானே? இவ வேலைக்கு போயிட்டு என் பிள்ளைய வீட்டு வேலை செய்ய விட்டுருக்கா. பாவம் என் பிள்ளை எனக்காக வீட்டுல கிடந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. நீ சொல்லும் போது கூட நான் நம்பல செல்லம்மா. இப்பதானே உண்மையெல்லாம் என்னன்னு தெரிய வருது. மைனி நீங்க என்னைக்கு என்னைய நம்பி இருக்கீங்க? நீங்களும் நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்க தம்பியும் நம்ப மாட்டேங்கிறாவே. நான் ரொம்ப நல்லவ மைனி. யாரோ கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் மைனி. குறிப்பா உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் மைனி. ஆனா என்னைய தான் யாரும் சரியாவே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க. இல்ல செல்லம்மா, நேத்து ஆனந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து தந்துட்டு சாப்பிடுங்கம்மா, அவ உள்ள வேலை பார்க்கான்னு சொன்னேன். அதனால தான் அவ வீட்லயே இருக்காங்கிறத நம்பிட்டேன். இப்பதானே உண்மையெல்லாம் தெரிய வருது. இவன் தான் எல்லா வேலையும் நேத்து பார்த்திருக்கானே. அந்த கோமரியை சும்மா விடக்கூடாது செல்லம்மா. ஆமா மைனி, அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல செல்லம்மா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. மைனி அவ கடை திறக்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மைனி, தெரியல? சொல்லு செல்லம்மா, என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே முழிச்சிட்டு இருக்கேன். மைனி அவ நடத்துற ஹோட்டல் ஓலை குடிசைதான். அத நம்ம 2 பேரும் போய் கொளுத்தி விட்டு வந்துருவோமா? ஐயே அப்படி எல்லாம் செய்ய கூடாது செல்லம்மா. யாராவது உள்ள இருந்தாவனா என்ன ஆகுறது? மத்தவிய உயிரோடலாம் விளையாட கூடாது. இவள ஹோட்டல் திறக்க போக விட கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. மைனி ஆள் இல்லாத போது குடிசையை கொளுத்திட்டோம்னா எந்த ஆபத்தும் இருக்காது மைனி. நான் வேணா ஆள் இல்லாம இருக்கும்போது கூப்பிட்டே வந்து கொளுத்தி விட்டுறீங்களா? ஐயே அதெல்லாம் வேண்டாம் செல்லம்மா. ஏகப்பட்ட பொருள் நஷ்டமாயிரும். என் பிள்ளையே கடன் வாங்கிட்டேன்னு வார்த்தைப்பட்டுட்டு இருக்கான். அப்படி ஒரு தப்பெல்லாம் நம்ம கையினால செய்யக்கூடாது. மைனி அப்ப எப்படி மைனி அவளை உங்க வழிக்கு கொண்டு வர முடியும்? இதே மாதிரி தான் தினமும் ஹோட்டல்னு ஓடிட்டு இருப்பா. இந்த வீட்டை பார்க்கறது யாரு? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வா
கோமரி, ஏ கோமரி, ஏ கோமரி, வெளிய வா. அத்தை வாங்கத்த, உள்ள வாங்க. உள்ள வரணுமா? நீ முதல்ல வெளிய வா. என்னத்த? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் கோமரி? கடை திறக்கவே நீ போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நீ இப்படி கடை கடைன்னு ஓடி வந்துட்டு அந்த வீட்டை யார் பாப்பா? கால்ல அடிபட்டு கிடக்க என்னை யார் பாப்பா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கோமரி? எத்த, நான் கடையை மூடிட்டு வீட்டில் இருக்க முடியாது அத்தை. 3 லட்சம் எங்கள் அத்தை வீட்டில் கடன் வாங்கி வச்சிருக்கேன். அந்த கடனை யார் அடைப்பா சொல்லுங்க? நான் கடை நடத்தினாதான் அந்த கடனை அடைக்க முடியும். என் புருஷனுக்கும் எனக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. யாரும் 1 ரூபா கூட எங்களுக்கு தரது கிடையாது. அவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவருக்கு மரியாதையும் இல்லை. அதனால தான் நாங்கள் ஹோட்டல் கடை வச்சு முன்னேறலான்னு இருக்கோம். ஆமா, புருஷன் வீட்டு வேலை பார்த்தா நல்ல மரியாதை கிடைச்சிரும். கோமரி, நீ ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு என் பிள்ளைய வீட்ல வேலை செய்ய வச்சிருக்கியோ? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க கோமரி? என் பிள்ளைய நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எத்த, நான் அவரை வேலை செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. நானே ராத்திரி வந்து செஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னேன். அவராக தான் உங்களுக்கு பயந்துட்டு வேலை பார்த்துட்டு கிடந்திருக்காரு. எனக்கு அது தெரியாதத்த. ஒழுங்கு மரியாதையா இப்ப கடையை பூட்டிட்டு என் பின்னால வாடா. இல்ல இனி அந்த வீட்டுக்குள்ளே உன்னை சேர்க்க மாட்டேன் கோமரி. என்னால் இப்போ வர முடியாது. வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கத்த. நீங்கள் போங்க, நான் பிறகு வரேன். வீட்ல யார் வேலை பாப்பா? யார் சமைச்சு தருவா கோமரி? நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன், எடுத்துட்டு போங்க. அங்கே போய் சாப்பிடுங்க. முடியாது, வீட்ல சமைக்கிற சாப்பாடு தான் நாங்க இனி சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்து ஒழுங்கு மரியாதையா சமையல் பண்ணு. என்னால் செய்ய முடியாதத்த. அதான் செல்லமாத்த உங்க கூட இருக்கவள அவியல வேணா சமைச்சு தர சொல்லி சாப்பிடுங்க. கோமரி, என் வீட்டுக்கு நீ மருமவளா இல்ல இவ மருமவளா? ஒருத்தி வீட்ல இல்லாத போது நீ தானே எல்லா வேலையும் செய்யணும். இப்படி ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு என் பிள்ளைய வேலை வாங்குற என்ன அர்த்தம் கோமரி? ஒழுங்கு மரியாதையா போய் என் கூட வீட்டுக்கு வாடா. இல்ல இந்த வீட்டு வாசப்படியில நீ காலை வைக்க கூடாது. என்னால் இப்போ வர முடியாதத்த. எனக்கு என் ஹோட்டலும் என் வியாபாரம் தான் முக்கியம். பாத்தியல மைனி, எப்படி பேசியா பாத்தியல? நீங்களும் அவளுக்கு முக்கியம் கிடையாது, அவ புருஷனும் அவளுக்கு முக்கியம் கிடையாதா? ஹோட்டலோ வியாபாரமோ பணமோ தான் அவளுக்கு முக்கியம். என்ன சித்தி, இதுக்காக தான் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தீங்களோ? நான் கூட உண்மையிலே உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது உங்கள் நடிப்பு என்னன்னு. எனக்கு காலையில உண்மையாலேயே உடம்பு சரியில்லை. நீ எழுப்பும் போது உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி வலிச்சிட்டு ஒரே குளிர் காய்ச்சல். இப்பதான் எனக்கு பரவாயில்ல, அதான் மைனியை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் கூட வரலன்னா பாவம் மைனி இந்த காலை வச்சுட்டு தனியா ஒத்தையில நடந்து வந்திருப்பாவே. உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியுது சித்தி. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு காலமும் நீங்கள் திருந்திக்கிடவும் மாட்டிய. கோமரி, நீ மட்டும் திருந்திட்டியா? உன் மாமியார் இவ்வளவுக்குள்ள கத்திட்டு இருக்கே. உனக்கு ஹோட்டலும் வியாபாரம் தான் முக்கியம். நீ இங்கே நின்னுட்டு இருக்க, வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு. நீ மட்டும் திருந்திட்டியா? இங்கே பாருங்க தேய், இங்கே வந்து நின்று கத்திக்கிட்டு என் வியாபாரத்தை கெடுக்காதுங்க. மரியாதையாக வீட்டுக்கு போங்க. இதில் நின்றுட்டு என்னைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதுங்க. மைனி, நீங்க பேசுறதுக்குலாம் இவ வர மாதிரி தெரியல. நான் என்ன கையும் காலையும் கட்டி தலையில தூக்கி வச்சு இவளை வீட்டுக்கு கொண்டு வரட்டுமா? அங்க வந்த பிறகு நீங்க பாத்துக்கிடுங்க. சரி, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிய? எங்க முடிஞ்சா கட்டி பாருங்க பாப்பா. நல்லா கட்டுவிய. என்னால முடியாதுன்னு நினைக்கிறியோ? பாக்குறியா? என் மைனிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எங்க தொட்டு பாருங்க, உங்க கையை என்ன ஆகுதுன்னு அதுக்கு ஒரு தெரியும். மைனி பாருங்க மைனி, மிரட்டியா? நீ சும்மா இருக்கியல்லம்மா. இந்த கோமரியெல்லாம் ஒண்ணும் கெட்டி ஒய்யாரமா தலையில வச்சு எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். அவளா வந்தா வார, வரலன்னா அந்த ஆளு போறா. கோமரி, என்ன 6 மணி நேரத்துல வீட்டுக்கு நீ வரணும். இல்ல ஆயிச்சுக்கு உன் ஆத்தா வீட்ல தான் இருக்கணும் சொல்லிவிட்டேன். என் மாமன் உன் கூட வாழவே மாட்டான். இதுதான் என் இறுதி முடிவு. செல்லம்மா வா போவோம். சரி, ஒரு நாள் என்னால் நிம்மதியாக வாழ முடியல இந்த வீட்டில் இருந்துட்டு. எப்போ பாரு வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போங்க மட்டும்தான் இவளுக்கு பேச்சு. இப்படியே சொல்லி ஒத்தியை துரத்தி விட்டுட்டாவ. இப்போ என்னையும் துரத்தி இல்லைன்னு பார்க்க போல்க. துரத்தி விட்டுட்டா மட்டும் இவளால் வீட்டு வேலை செய்ய முடியுமா? அப்போ செய்ய முடியாது, இப்போ செய்ய வேண்டியதானே? ரொம்ப தான் கிளவி நடிச்சுக்கிட்டு தெரியுது. எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு போவேன். வரக்கூடாதுன்னு சொன்னா நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். எங்கள் அம்மா வீடு என்ன பல கிலோமீட்டருக்கு அங்கேயா இருக்கு. நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருப்பேன். யார் என்ன கேட்க முடியும்? அதுக்கு பிறகு எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன்.